ஸ்ரீ சங்கராடி விநேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி மாலை 6 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் காலை 8 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8 மணி 19 நிமிடம் வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் இருக்கின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6 மணி 54 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து நாகவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தை அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன தை அமாவாசைக்கு இத்தனை முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசை நாளாக இருப்பதால் இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் என்பதும் வந்து விடுவதால் இன்றைக்கே ஸ்ரவண விரதம் என்பதையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 39 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 4 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பதும் மாலை 6 மணி 4 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 58 நிமிடம் முதல் காலை 6 மணி 39 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12 மணி 22 நிமிடம் முதல் 1 மணி 47 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8 மணி 4 நிமிடம் முதல் 9 மணி 30 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10 மணி 56 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 22 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1 மணி 56 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12 மணி 44 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னோர் வழிபாடு என்பது அவசியம்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கார். நீங்க அடிக்கடி இந்த முன்னோர் வழிபாட்டினை பற்றி பேசிக்கொண்டே வருகிறீர்கள். அந்நிய தேசத்தவர்கள் யாரும் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு இத்தனை முக்கியத்துவம் தருவதில்லையே. அவர்களுக்கெல்லாம் ஜாதகத்திலே பித்ருதோஷம் என்பது வந்து சேராதா? அவர்கள் யாரும் இந்த சார்தம் அப்படிங்கிறதையே செய்யறதே இல்லையே என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது தோன்றலாம். பித்ருதோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு அசம்ஷனா சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா எதனால சொன்னா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? எல்லோருக்கும் பித்ருதோஷம் என்பது வந்து சேராதா? ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் சார்தமே பண்றது இல்லையே, அந்நிய தேசத்தவர்கள் மாற்று மதத்தினர்கள்லாம் பண்றது இல்லையே அப்படின்னு சொன்னா எல்லோருமே அவரவருக்குரிய முறையின்படி அவரவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மத நம்பிக்கைகளின்படி எல்லோருமே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். நம்ம கேலண்டர்ல பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கும் அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறத தனியா ஒவ்வொரு நாள் கொடுத்திருப்பா. எல்லோருமே பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை நாளிலே நம்ம வந்து அவசியம் அந்த முன்னோர் வழிபாடு பண்ணணும்னு சொல்றோமே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாரத தேசம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றார். இந்த மண்ணினுடைய மகத்துவம் என்பதே அதுதான். இந்த மண்ணினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உயிர் நீத்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் சாந்தி என்பது கிடைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை முன்னிறுத்துவதுதான் நம்முடைய இந்த கடமையாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அப்பாங்கிறது இல்லையோ அவர்கள் அனைவருமே இந்த அமாவாசை நாளிலே
முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். உதாரணத்திற்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, இந்த அமாவாசை நாள்ல போய் தர்ப்பணம் பண்ணுவா தெரியுமா? ஒரு ஆத்தங்கரையில இல்லைன்னா ஒரு கடற்கரை ஓரமோ, இந்த தை அமாவாசை ஆகட்டும், ஆடி அமாவாசை ஆகட்டும், மகாலய அமாவாசை ஆகட்டும், இது போன்ற விசேஷமான நாட்களிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே போய் தர்ப்பணாதிகளை செய்வார்கள். அப்படி தர்ப்பணம் செய்யும் பொழுது தங்களுடைய தகப்பனாருடைய பெயர், தாத்தா பெயர் இதெல்லாம் சொல்லிட்டு, தங்களுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் பெயரெல்லாம் சொல்லி பண்ணிட்டு, தர்ப்பணம் சொன்னா என்ன அர்த்தம்? எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தானே. கையில தர்ப்பையை வச்சுண்டு எள்ளும் தண்ணீரும் வச்சுண்டு நேரா அவர்கள் பெயரை சொல்லி தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு சொல்லி விடுறா இல்லையா? இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக என்ன தெரியுமா ஒரு மந்திரத்தை சொல்வார்கள். என்ன மந்திரத்தை சொல்லி விடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏஷான்ன மாதா ந பிதா ந பிராதா நச்ச பாந்தவஹ ந மித்ரஹ ந அந்நிய கோத்திரணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயஹா உத்ருஷ்டைஹி குஷோதகிஹி என்று சொல்லி எல்லோருக்குமாக சேர்த்து செய்வார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, நான் இந்த எள்ளரும் தண்ணீரையும் எதற்காக இறைக்கிறேன் என்று சொன்னால், நான் இறைக்கக்கூடிய இதுவானது என்னுடைய தாயாராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என் உடன் பிறந்த என்னுடைய சகோதரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை, என்னுடைய உறவினராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் அந்த பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய அனைத்து அந்த ஆன்மாக்களுக்கும் இது சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி, உயிர் துறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நான் இந்த எள்ளையும் நீரையும் இறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை தர்ப்பணம் பண்ணும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்வார்கள். தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிந்த பேர், அறியாத பேர், தெரிந்த பேர், தெரியாத பேர் என்று எல்லோருக்கும் நான் தர்ப்பணத்தை செய்கிறேன் என்று சொல்லி செய்வதுதான் நம்முடைய அந்த தர்மத்தினுடைய ஆகச் சிறந்த ஒரு கடமை என்றே வைத்துக் கொள்ளலாம். இந்த பூமியிலே நாம் செய்கின்ற அந்த விஷயமானது அகில உலகெங்கும் அந்நிய தேசத்தை சேர்ந்த அந்த உயிர் துறந்த அந்த முன்னோர்களுக்கும் சென்று சேரும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அது எப்படி சார் போகும்? நம்ம ஊர்ல செஞ்சா அவங்களுக்கு எப்படி போகும்னு சொன்னா, ஒரு ஊரிலே தயாரிக்கப்படுகின்ற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சிப்புனே வச்சுப்போமே. உதாரணத்திற்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, அந்த சிலிகான் வேலின்னே சொல்லுவா தெரியுமா? இந்த சிலிகான் சிப்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்? இந்த சைனா மாதிரியான கண்ட்ரில தானே கிடைக்குது. இந்த சீனா ஆகட்டும், கொரியா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இது மாதிரி அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம்னா வெறும் எலக்ட்ரானிக் உபகரணங்களை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் அது அந்த மண்ணினுடைய மகத்துவம். அந்த மண்ணிலிருந்து அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது. அவர்கள் அதை எல்லாவற்றையும் தயாரித்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த மண்ணினுடைய மகத்துவம் அது எனும் பொழுது, இந்த மண்ணினுடைய மகத்துவம், இந்த பாரத தேசத்தினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாரத தேசமே நம்ம இந்த மேப்ல கூட பார்க்கலாம். அந்த மேப்ல பார்த்தா கூட இந்த அகில உலகத்திற்கும் ஒரு பிரம்மஸ்தானமாக அமைந்திருப்பதுதான் நம்முடைய பாரத தேசம். அதனாலதான் இந்த பாரத தேசம் வந்து ஒரு புண்ணிய பூமி அப்படின்னே சொல்றார். இந்த பூமியிலே அந்த புண்ணிய நதிகளிலே நாம் ஸ்நானம் செய்துவிட்டு இது போன்ற முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அகில உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிர் நீத்த ஆன்மாக்களுக்கும் அது சென்று சேருகிறது. அவர்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடைகிறது. நம்ம வந்து ஒரு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள் அப்படின்னு சொல்றான்னா, அது நம்முடைய முன்னோர்களுக்கு மாத்திரம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது முன்னோர் வழிபாட்டுல மாத்திரமல்ல, ஆலயந்தோறும் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிற்கும் இது பொருந்தும் என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறேன். கோவில்ல பார்த்தோம்னா 6 கால பூஜை பண்ணுவா. ஒவ்வொரு கால பூஜையிலுமே பார்த்தோம்னா கடைசியா அந்த அர்ச்சகர் என்ன தெரியுமா மந்திரம் சொல்லுவார்? சர்வே ஜனாஹா சுகினோ பவந்துன்னு சொல்லிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவார். லோகா சமஸ்தானா என்ன அர்த்தம்? அவர் இந்த இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல, பாரத தேசா சுகினோ பவந்துன்னு சொல்லல, பாரதவாசிகளுக்கு மட்டும் சொல்லவில்லை, அகில உலகமெங்கும் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாதி மத நிற இன பேதமின்றி எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு கால பூஜையிலுமே அந்த அர்ச்சகர் முன்வைக்கிறார். அதே போலத்தான் இந்த முன்னோர் வழிபாடு என்பதும், நாம் செய்கின்ற இந்த முன்னோர் வழிபாடு என்பது அந்த அந்நிய தேசத்து முன்னோர்களுக்கும் சென்று சேரும், எல்லோருமே நலமுடன் வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு தான் இதனை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.